நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்றால் என்னுடைய உயிரை பணயம் வைத்து தான் இங்கு பணியாற்ற முடியும் என்ற சூழல் இருந்த போதும் கூட கட்சியினுடைய எந்த பணிகளிலேயும் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என்னருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நேற்றல்ல, 1990களில் இருந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி RSS நபர்களுக்கு தெரியும். வீர கணேஷ் அவர்களுடைய படுகொலை முதல் கொண்டு கோவை குண்டுவெடிப்பு, அதற்கு பின்பாக கோவை கோட்டை சங்கமேஸ்வர கோயில் முன்பாக நடந்த கார் வெடிகுண்டு வழக்கு வரை இந்த கோவை மாநகரம் எப்போதும் மத பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நம்முடைய இயக்கங்கள் மிகப்பெரிய வெகுஜன இயக்கங்கள் அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான நம்முடைய பணிகளிலே நூற்றுக்கணக்கான நபர்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய அமைப்புகள் எதுவென்று கேட்டால் நம்மால் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக, இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக நூற்றுக்கணக்கான தியாகிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரே அமைப்பு நம்முடைய அமைப்புகள் மட்டும்தான். வேற எந்த அரசியல் கட்சியும் அதை சொல்ல முடியாது. இதற்கும் இங்க பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியும் கிடையாது, ஆளுகின்ற கட்சியும் கிடையாது. ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் RSSம் தமிழகத்தில் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் இதற்கு பின்னால் இருக்கின்ற மத பயங்கரவாதிகளுடைய திட்டத்தை நம்மால் உணர முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, காஷ்மீரிலே சமீபத்தில் நடைபெற்ற படுகொலைகள் என்பது சர்வதேச அரங்கிலே மத பயங்கரவாதத்திற்கு எதிரான தங்களுடைய நடவடிக்கைகளை எப்படி தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் அது ஒரு செய்தியை சொல்லுகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய வெளிப்படையான ஆதரவு என்பது பாகிஸ்தானுக்கு இருந்தது. இன்னும் கூட ஒரு சில நாடுகள் பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கூட உறுதுணையா இருந்தாங்க. அவர்களுக்கு ராணுவ உதவி, பொருளாதார உதவி, மற்ற சேவைகளில் உதவி என்கின்ற சூழல் இருந்த அந்த காலத்தை மாற்றி இன்று பாகிஸ்தான் ஐயோ எங்களை கொல்றாங்களேன்னு கூவினால் கூட உதவி செய்வதற்கு ஒரு நாடு முன்வராத சூழலை உருவாக்கியவர், அதற்கு அடித்தளமிட்டவர் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அதை இன்று சர்வதேச அரங்கிலே உறுதியாக தெளிவாக எடுத்து கூறி இன்று பாகிஸ்தான் என்பது அத்தனை சர்வதேச சமூகத்திலும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக மாற்றி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நாட்டிலே நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் உடமையும் நான் எப்போதும் கண்கோல பாதுகாப்பேன் என்று சொல்கின்ற நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய காரணத்தால். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய அரசியல், பொருளாதார, சமூக சூழல் என்பது அந்த நாட்டினுடைய சொந்த பலம் மட்டுமல்ல. இன்னைக்கு குளோபலைசேஷன் சொல்றோம். ஒரு நாட்டில் உற்பத்தியாகின்ற பொருள் இன்றைக்கு எல்லா நாடுகளுக்கும் செல்கிறது. நம்முடைய இந்திய நாட்டில் ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் அது இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் போகுது. அந்த மாதிரி இன்று மாறி வரக்கூடிய சர்வதேச சூழலில் இம்மாதிரியான மத பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் அரசு தன்னுடைய மண்ணில் இருந்து எப்படி ஆதரிக்கிறது, எப்படி தூண்டிவிடுகிறது என்பதை எல்லாம் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்து இன்று பாகிஸ்தானை முதலிலே தனிமைப்படுத்திவிட்ட சூழலை வெற்றிகரமாக பிரதமர் மோடி அவர்கள் செய்திருக்கிறார். இன்று நேற்றல்ல, இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இந்த நாட்டினுடைய மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. பிஜேபி, இந்து முன்னணி இவங்க எப்போ மதத்துக்காக பேசுறாங்க, மத பிரிவினைவாதத்தை தூண்டி விடுகிறார்கள், மக்களுக்குள்ளே மதத்தை காட்டி பிரிவினையை விதிக்கிறார்கள் என்று பேசுகின்ற அரசியல் கட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். 1947 இந்த நாடு எதன் காரணமாக பிரிக்கப்பட்டது என்பதற்கு முதலில் பதிலை சொல்லுங்கள். ஏன் பிரிக்கப்பட்டது? அன்று நம்முடைய நாட்டினுடைய தேசிய விடுதலைக்காக போராடிய அத்தனை தலைவர்களும் இந்த
இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அல்ல. ஏன் என்று கேட்டால் நீ ஹிந்துவாக இருக்கிறாய் என்று லட்சக்கணக்கான மக்களை துரத்தியதற்கு காரணம் மதம் என்றால், அப்போது இந்த மதத்தை ஏன் நாம் இங்கு மக்களை பாதிக்கின்ற விஷயமாக பார்ப்பது தவறா? இதை நாம் புரிந்து கொண்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். கடந்த போன விஷயத்தை பத்தி பேசுறீங்க, இன்னைக்கு மக்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? இந்த நாட்டில் தாங்க ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கும். உலக நாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நாடு, ஏதாவது ஒரு தர்மம், ஏதாவது ஒரு நாகரீகம் மற்ற நாடுகளை போய் என்னுடைய மதத்தை பின்பற்றாவிட்டால் உன்னை கொலை செய்வேன், கொள்ளையடிப்பேன், கற்பழிப்பேன் என்று ஏதாவது ஒரு மதம் சொல்லியதுண்டா? குறிப்பாக நம்முடைய இந்து மதம், இந்த சனாதன தர்மம் தன்னுடைய ஆன்மீக பலத்தால் மற்ற நாடுகளை எல்லாம் கவர்ந்திருந்ததே தவிர ஆக்கிரமிப்பினால் அல்ல. அப்படிப்பட்ட இந்த அமைதியான சமாதானத்தை விரும்புகின்ற அத்தனை நபர்களையும் தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளை போல பார்க்கின்ற இந்த இந்து மதத்துக்காரர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் பிரிவினைவாதிகள் சொல்றாங்கன்னா, இன்று நீங்கள் பேசுகின்றீர்களே இந்த ஜனநாயகம், இன்று மற்ற அரசியல் கட்சிகள் எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறீர்களே, இந்த கேள்வி எல்லாம் எதனால் வந்திருக்கு தெரியுமா? இந்த சூழல் எப்படி வந்திருக்கு தெரியுமா? இந்த நாட்டில் பெரும்பான்மையாக ஹிந்து மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் இங்கு ஜனநாயகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.